So good evening students, today we will see the current affairs analysis dated from 27th December to 30th December 2025. The first article related to the RCEP, Regional Comprehensive Economic Partnerships. So RCEP la RCEP minus China. Sunday on the article. இப்போ ஆர்சிஇபி கண்ட்ரிஸ் கூட நம்ம வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம், மைனஸ் சைனா கூட நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம் தான் நியூஸு. ஸோ ஆர்சிஇபி இஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப், இட்ஸ் அ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னாலே மைனஸிங் தி டேரிஃப், தட் இஸ் ஜீரோ, இல்லைன்னா லெஸ் டேரிஃப் கொண்டு வர்றது. ஸோ ஆர்சிஇபின்றது 2020 சைன் பண்ணாங்க, 2016 டாக்ஸ் ஆரம்பித்தாங்க. என்ன அப்படின்னா ஏஷியன் கண்ட்ரிஸ், there are 10 countries, you people know that. இந்த 10 countries கூட யாரெல்லாம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்களோ, தட் இஸ் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்தியா, சைனா, என்னம்மா, ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா. மொத்தம் 6 நாடுகள் இருந்துச்சு. எஃப்டிஏ, ஏஷியான் கூட, ஏஷியான்னா இந்த பிளாக் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. இந்த பிளாக் கூட சைன் பண்ணுறாங்க. இந்த 10 கண்ட்ரீஸுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவும் உட்பட வி ஆர் டூயிங் இட் வித் ஏஷியன் கண்ட்ரீஸ். என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இந்த 16 கண்ட்ரீஸும் சேர்ந்து ஒரு எஃப்டிஏ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அது பிளான் பண்ணி டாக்ஸ் ஆரம்பித்தாங்க. பட் இந்தியா வந்து அதுலேருந்து வெளியில் வந்துச்சு. India came out from this, and 2020 during COVID it came into existence. India came out from this. இதில் நம்ம ஏன் வெளியில் வந்தோன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. மெயினாக டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணோம், ரிலேட்டட் டு ஐபிஆர். ஸோ போய் பாருங்கள், லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணது. அது மாதிரி dairy products of Australia will come inside India, ஈஸியாக உள்ளே வந்துடும். இது வந்து நமக்கு பெரிய ப்ராப்ளம். அப்படி வந்துச்சுன்னா அமுல் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படும். இந்தியாவோட இண்டிஜினஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் டைரி ப்ராடக்ட்ஸ் வில் கெட் அஃபெக்டட். ஃபாரின் நம்ம உள்ளே விட்டோம். இப்போ நியூசிலாந்து கூட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதை வச்சு தான் இந்த ஆர்டிக்கிள். அது கூட நம்ம பண்ணும்போதும் டைரி ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து ஒதுக்கி வச்சுருக்கோம். ஸோ தட்ஸ் அபவுட் த டெக்னிக். அது மாதிரி யூஏஇ கூட பண்ணும்போதும் எதெல்லாம் கான்ஃப்ளிக்ட் ஆகுதோ அது எல்லாமே அவங்க வந்து அதை ஒத்துக்கிறாங்க, அந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போது நியூசிலாந்து கூட நம்ம சைன் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ சைன் பண்ணிட்டோன்னா பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. இப்போ அது எதிர்ப்புகளெல்லாம் இருக்குது நியூசிலாந்துக்குள்ளாடி. ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி பெனிஃபிட் ஒன்லி ஃபார் இந்தியா. நியூசிலாந்துக்கு பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வாய்ப்பு தான் கிடைக்குமே தவிர இது இந்தியாவுக்கு தான் பயங்கரமான பெனிஃபிட். அதனால் நியூசிலாந்து எதிர்ப்பு இருக்குது. ஆஸ்திரேலியா கூட வி சைன்ட், சவுத் கொரியா கூட, சைனாவை தவிர இதில் இருக்கக்கூடிய அத்தனை கண்ட்ரிஸ் கூடயும் இது மட்டும் கிடையாது. ஸோ இட்ஸ் அ நெகட்டிவ். தட்ஸ் இட் வாஸ் ஆர்சிபி மைனஸ் சைனா அப்படின்ற அக்ரிமெண்ட். ஸோ ஆர்சிபியில் நம்ம இப்போ இல்லை, ஆர்சிபியில் சைனா இருக்குது. ஆனால் நம்ம இந்த அக்ரிமெண்ட் நியூசிலாந்து கூட பண்ணது மூலமாக இன்டைரக்டாக ஆர்சிபி மைனஸ் சைனா கூட நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம் அப்படின்றது. ஸோ இட்ஸ் அ மெரிட் ஃபார் இந்தியா. த ஆர்சிபி கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டா 30% ஆஃப் தி குளோபல் ஜிடிபி கண்ட்ரிஸ் ஆர் தேர். அப்புறம் பாப்புலேஷன் எடுத்துன்னா 30% ஆஃப் தி பாப்புலேஷன், சைனா உட்பட சேர்த்து. ஸோ அது கூட நம்ம வந்து டேரிஃப் லிபரலைசேஷன் பண்ணுறது, இட் வில் பூஸ்ட் அவர் ட்ரேட், தட் இஸ் வாஸ்ட் மார்க்கெட் ஸோ ஏஷியன் கண்ட்ரிஸ் ப்ளஸ் திஸ் ஃபைவ் கண்ட்ரிஸ். இந்தியா வந்து ஆர்சிபியில் கிடையாது, நான் திருப்பி சொல்கிறேன். சைனாவை தவிர மற்ற கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட் வந்து பண்ண முடியும். இட்ஸ் அ வாஸ்ட் மார்க்கெட். நம்மளோட மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை இப்போ பிரம்மோஸாக இருக்கட்டும், வியட்நாம் பிலிமேட்ஸுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ அது வந்து நம்மளோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டை காமிக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங்லேயும், மெர்ச்சன்டைஸ் ட்ரேட்லேயும், சர்வீசஸ்லேயும், இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இந்த நாடுகள் வந்து மிகப்பெரிய பாப்புலேஷன் உள்ள நாடுகள். அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். எம்எஸ்எம்இ செக்டார் இன் இந்தியா,
இதான் நம்மளோட மேனுஃபேக்சரிங் கேட்டகரியில் முதுகெலும்புன்னு சொல்லலாம், எம்எஸ்எம்இ செக்டார். ஸோ அவங்களோட பூஸ்டப், அவங்களோட பொருட்களை விற்கிறதுக்கும் சந்தைப்படுத்துறதுக்கு இதுக்கும், அது மாதிரி ரா மெட்டீரியல்ஸும் அவங்களுக்கு அங்கேருந்து கிடைக்கும். அது மாதிரி சப்ளை செயின் இன்டகிரேஷன், நமக்கு தேவையான பொருட்களை வாங்குறது, எக்ஸ்போர்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ், தட் இஸ் ரெடியூஸ் டேரிஃப், லெஸ் டேரிஃபில். இப்போ யூஎஸ் போன்ற நாடுகள் நம்ம மேலே டேரிஃப் போடும்போது அதை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. டெக்னிக்கல் கோஆப்ரேஷன் அதிகமாக நம்ம இது பண்ணுறோம். டிமெரிட்ஸ் இருந்தால் சைனா, அப்புறம் ஆஸ்திரேலியாவோட டைரி ப்ராடக்ட்ஸ், அப்புறம் நியூசிலாந்தோட டைரி ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். இன்னும் இதை தெளிவாக நீங்கள் லைக் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் படித்தவங்க அந்த நோட்ஸில் இதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கோங்க. நியூசிலாந்து கூட நம்ம எஃப்டிஏ சைன் பண்ணியிருக்கோம். யூஏஇ வரைக்கும் தான் நம்ம எஃப்டிஏ வந்து அங்கே அப்டேட் பண்ணியிருக்கோம் நோட்ஸில். ஸோ ப்ளீஸ் அதை உங்கள் நோட்ஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க. The next, invasive species, invasive mosquito species threatens. ஸோ மலேரியா வந்து ஒரு பெரிய த்ரெட்டு வேர்ல்டு லெவலில். இட் இஸ் கிரியேட்டிங் 2 lakh டெத்ஸ். அது ஃப்ளாசிபேரம் அப்படின்றது இருக்குது. ஸோ வில் டிஸ்கஸ் அபவுட் இட். மலேரியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ parasitic disease, parasite called as Plasmodium. So why it is called as Plasmodium? It doesn't have any shape, not fixed shape கிடையாது இந்த parasite-க்கு. So Plasmodium infected mosquito, that is female mosquito, Anopheles, that is Aedes aegypti அதில் கேட்டகரி வரும். ஃபீமேல் மஸ்கிட்டோ இதில் 2 கேட்டகரிக்கு பிளாஸ்மோடியத்தில் யூ ஹேவிங் Plasmodium falciparum, பேரம், அப்புறம் யூ ஹேவிங் Plasmodium vivax. ஸோ இதுதான் அதிகமான டெத்தை க்ரியேட் பண்ணக்கூடியது. இந்தியா போன்ற நாடுகளும் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது. Plasmodium 5 வெரைட்டிஸ் இருக்குது, இதில் 5 கேட்டகரிஸ் இருக்குது. பட் நான் 2 தான் எழுதியிருக்கேன். இதுதான் பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்குறது. 2 lakh டெத் ஆனுவலி குளோபல் லெவலில். இது வந்து லிவருக்குள்ளாடி மறைஞ்சிருக்கக்கூடியது. ஸோ டார்மெண்ட் இன் தி லிவர், நம்ம வீக் ஆகும்போது அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இட்ஸ் அ ட்ரக் ரெசிஸ்டன்ட் ஆல்சோ. நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ராங்காக எடுக்கும்போது இட் வில் பிகம் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர். ஸோ இதுதான் பிளாஸ்மோடியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் இது மஸ்கிட்டோக்குள்ளே இருக்கக்கூடிய பேரசைட் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. சரியா? இட்ஸ் நாட் அ மஸ்கிட்டோ பேரசைட், மஸ்கிட்டோ டிசீஸ் கிடையாது இது. சரியா? அப்போ இந்த பிளாஸ்மோடியம் லைக் Plasmodium falciparum வந்து இட்ஸ் அ பேரசைட். எந்த மஸ்கிட்டோ இன்ஃபெக்ட் ஆகுதோ அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஃபீமேல். இதில் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ், தட் இஸ் மஸ்கிட்டோவில் இன்வேசிவ் ஐம் டாக்கிங் அபவுட். ஃபீமேல் அனோஃபோலிஸ், தட் இஸ் அடியஸ் அஜிபதி. நம்ம இந்தியாவில் அதிகமாக அஜிபதின்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்தியா போன்ற நாடுகள் அதிகமாக டெங்கு, மலேரியா இந்த மாதிரியான ஃபீவர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியது. அதே இது இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் ஒன்று, தட் இஸ் Anopheles stephensi, சவுத் ஏஷியா, அப்புறம் மிடில் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸில் அதிகமாக இந்த இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் இருக்கும். இன்வேசிவ்னு சொன்னால் அங்கே இருக்குது, நமக்கு கிடையாது, நம்ம ஏரியாஸில் கிடையாது. ஆனால் இது இப்போது ட்ரேடிங் பண்ணுறோம்ல, கூட்ஸ் எல்லாம் வருதில்ல, அந்த கண்டெய்னர்ஸில் கண்டாமினேட்டட் வாட்டர் இருந்துச்சுன்னா அது வழியாக நம்ம நாடுகளுக்குள்ளாடி வந்திருக்கு. இந்தியாவிலே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த மஸ்கிட்டோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. அது மாதிரி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ், நைஜீரியா போன்ற நாடுகளே அதிகமாக இருக்குது. இது ட்ரேட் மூலமாக வந்தது தான், மற்றபடி லாங் ட்ராவல்லாம் இது பண்ண முடியாது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்செக்டிசைட்ஸ் இஸ் நாட் எனஃப் அப்படின்றதான் சொல்கிறாங்க. அதனால் இந்த ஃபீமேல் அனோஃபோலி ஸ்டீஃபன்சி அப்படின்றது இட்ஸ் அ வெரைட்டி, மஸ்கிட்டோவில் இருக்கக்கூடிய வெரைட்டி. ஸோ அதுவும் வந்து ஃப்ளாசிஃபோரியம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இன்ஃபெக்டட் அனோஃபோலிஸ் வில் ஸ்ப்ரெட். அதை வந்து நம்ம கொல்றதுக்கு டிடிடி பவுடர் நம்ம இங்கேருந்து உற்பத்தி பண்ணி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பெரிய அளவில் எஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டீஃபன்சி அப்படின்றது. சரியா? ஸோ இன்செக்டிசைட்ஸ். ஸோ வி ஹேவிங் வேக்சினேஷன் ஃபார் மலேரியா, தட் இஸ் R2P, தட் இஸ் சீரம் இன்ஸ்டியூட் தயாரிக்கக்கூடியது R2P மேட்ரிக்ஸ்.
ஸோ இது கண்ட்ரோல் பண்ண நம்ம என்ன WHO பொறுத்தவரை 75% 2025 கண்ட்ரோல் பண்ணணும். 2030 we need to eliminate malaria from the world குளோபல் லெவலில். அப்புறம் ட்ராபிக்கல் இட்ஸ் மலேரியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஜெனரலாக இப்போ இருக்கக்கூடிய நியூஸ் ஆர்டிக்கிள் அண்ட் ரிலேட்டட். ஸோ மலேரியாவை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் இல்லைன்னா ட்ராபிக்கல் டிசீஸை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இட்ஸ் அ ட்ராபிக்கல் டிசீஸ். ஏன்னா இது வந்து அதிகமாக வெயில் அடிக்கக்கூடிய பகுதிகள், குளிர் பிரதேசங்களெல்லாம் மலேரியா மஸ்கிட்டோ வந்து இருக்காது. சரியா? ரொம்ப வெயில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இதோட ரீப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். மழை இருக்கணும். 263 மில்லியன் கேசஸ் 2023 ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு மலேரியா ரிலேட்டடாக. அதில் 5,97,000 பேர் வந்து இறந்துருக்காங்க 2023. 2020 இட் இஸ் 6,22,000 ரெடக்ஷன் ஆகிருக்கு. ஆனால் ஸ்டில் டெத் இஸ் வெரி ஹை. சரியா? WHO ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ், WHO என்ன சொல்கிறாங்கன்னா ரிப்போர்ட் படி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் ஆர் மோர் வெல்னரபிள். 94% குளோபல் கேசஸ் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. 95% டெஸ் நடக்கிறதும் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. மற்ற நாடுகளில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நைஜீரியா 26%, DRC டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ 3.1%, உகாண்டா 5%, எத்தோப்பியா 4%, மொசாம்பிக் 4%. இதெல்லாமே இந்த டாப் 5 கண்ட்ரிஸ் நான் சொன்னது. ஸோ 2015 பிறகு 9 கண்ட்ரிஸ் வந்து மலேரியா இல்லாத நாடுகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க WHO, 35 கண்ட்ரிஸ். அதில் இப்போ ரீசெண்டாக பண்ணது ஈஜிப்ட் 2024. இந்தியா ஸ்டில் ஹேவிங் மலேரியா ரிப்போர்ட். ஸோ 7.5 crore பாப்புலேஷன் இது வரைக்கும் இன்ஃபெக்டட் ஆகிருக்காங்க. 8 lakh டெத் இருக்குது. பை 2023 97% நம்ம டெத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற டார்கெட்டு. பட் ஸ்டில் இட்ஸ் ஹேப்பனிங். சரியா? தட்ஸ் அபவுட் தி டீட்டெயில்ஸ் ஆஃப் தி இன்வேசிவ் மலேரியா ஸ்பீஷீஸை பற்றி வந்த ஆர்டிக்கிள். அது ரிலேட்டடாக மலேரியா ரிலேட்டடாக பார்த்துருக்கோம். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி இந்தியாவோட R&D. சசி தரூர் அந்த பார்லமெண்டேரியன் எழுதுனது. ஸோ ரிசர்ச் R&Dயை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா வந்து ரொம்ப நெக்லெக்டிங் கேட்டகரியில் இருக்குது. ஈவன் தோ வி ஹேவிங் ஹியூஜ் பாப்புலேஷன், எஜுகேட்டட் பாப்புலேஷன். ரைட். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் ஒர்க் ஃபோர்ஸ், குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ் கான்ட்ரிபியூஷனில் 17.5% குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ் கான்ட்ரிபியூஷனில், நாட் R&D, ஒர்க் ஃபோர்ஸ் கான்ட்ரிபியூஷனில். ஸோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய R&D எடுத்துக்கிட்டிங்கன்னா 3% ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம பண்ணுறது. டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக R&D இல்லை, அதனால தான் நம்ம இம்போர்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்றது இந்த ஆர்டிகிள் இன்டைரக்டாக சொல்கிறாங்க. இந்தியன் பேட்டன் ஃபைல் பண்ணுறதுன்னா நம்ம இந்தியாவில் ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி தான். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் காப்பி பேஸ்ட் தான். நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி பண்ணுறது கிடையாது. ஏதோ ஒருத்தங்க பண்ணது இல்லை எங்கேருந்தா எடுத்து அதை காப்பி பேஸ்ட் பண்ணி நிறைய ஃபைல் பண்ணால் அது எல்லாமே ரிஜெக்ட் ஆகும், பேருக்கு பண்ணுறது. சரியா? இதை பற்றி முன்னாடி 2020 முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 6th பிளேஸில் இருக்கும் பேட்டன் ஃபைல் பண்ணுறதுல. 64,480 அப்ளிகேஷன்ஸ் இயர்லி நம்ம பண்ணுறோம். முன்னாடியை விட 15% உயர்ந்திருக்கு அப்ளிகேஷன் பண்ணுறது. ஸோ ஷேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.8% குளோபல் பாப்புலேஷனில், குளோபல் இதில் இந்தியன் ரெசிடென்ட்ஸ் வந்து பேட்டன்ஸ் ஃபைல் பண்ணுறது 47வது பிளேஸில் இருக்கும். நம்ம குளோபல் பாப்புலேஷனில் நம்ம வந்து ரெசிடெண்ட் இந்தியன்ஸ் ஃபைல் பண்ணுறது. ஸோ இவ்வளோ படித்தவங்க இவ்வளோ நம்ம கான்ட்ரிபியூஷன் இருந்தும் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். அதுக்கான சேலஞ்சஸ் எடுத்திங்கன்னா நம்ம லோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். R&D வந்து நம்ம ரிசர்ச் பண்ணுறது கிடையாது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம மெயினாக வந்து இன்னொரு கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி காப்பி பேஸ்டிங்கில் தான் மெயினாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். நம்ம இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் R&Dயில் நம்ம IIT போன்ற நிறுவனங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது 0.6%லேருந்து 0.7% ஆஃப் அவர் GDP. இஸ்ரேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.4% ஆஃப் தேர் GDP.
நம்ம ஜிடிபி அவங்க ஜிடிபி ரொம்ப டிஃப்ரெண்ட். 5.4% அவங்க வந்து அதை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க கண்ட்ரி வந்து டிஃபென்ஸ்லேயும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் டாப்பஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்புறம் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா, கவர்மெண்ட் வந்து அதிகமாக ஆர்என்டி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கவர்மெண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுது, மற்றபடி ப்ரைவேட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. நம்ம ரீசெண்டாக ஜெனரிக் மெடிசன்லேயே நான் உங்களுக்கு சொன்னேன், டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டிலே வி ஆர் ரெடி டு காப்பி, வி ஆர் நெவர் வாண்ட் டு டூ ரிசர்ச். புதிய மெடிசின்ஸ் கண்டுபிடிக்கிறத நம்ம பெருசாக ஆர்வம் செலுத்துறது கிடையாது. ஜெனரிக் மெடிசன் ரிலேட்டட் கம்பெனிஸ் தான், பார்மா கம்பெனிஸ் தான் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. இந்தியா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஆஃப்ரிக்கா எல்லாமே ஜெனரிக் மெடிசின்ஸ் தயாரிக்கிற கம்பெனிஸ் தான். ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கிறாங்களான்னு கேட்டாச்சுன்னா இல்லை. அது மாதிரி யூனிவர்சிட்டிஸ் கம்பெனிஸுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வந்து கிடையாது. காலேஜ் ஒன்று டீச் பண்ணோம், கம்பெனி வந்து இன்னொரு டிமாண்ட் பண்ணும். அதனால் யூ ஆர் கோயிங் ஃபார் அ சர்டிஃபைட் கோர்சஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் டிகிரி. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். ஹவாய் நிறுவனம் கம்யூனிகேஷன் நெட்வொர்க், அவங்க 5G இன்னைக்கு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க பண்ணக்கூடிய ஆர்என்டி இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட கம்மி அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம பண்ணுறது ரொம்ப கம்மி. ஹவாய் நிறுவனம் பண்ணுற $164.7 பில்லியன் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்தியா பண்ணுறது $23.4 பில்லியன். எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள், ஒரு கம்பெனி பண்ணுறது. அதனால தான் அவங்க இன்னைக்கு கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கில் டாப்பில் இருக்காங்க. அது மாதிரி குவாலிட்டி ஆஃப் ரிசர்ச் பேப்பர்ஸ், நான் சொன்னேன்ல, பேட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது எல்லாமே நிறைய ஃபேக்ஸ் இருக்குது. பேருக்கு பண்ணுறது, நம்பர்ஸை காமிக்கிறதுக்காக, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ குவாலிட்டி ஆஃப் ரிசர்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறது. எல்லாமே இந்தியாவோட சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அனுஷத்யான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் போட்டு 1 lakh crore வந்து அதுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க 5 years, ஒரு 5 years. அப்புறம் அட்டல் இன்னோவேஷன் மிஷன், அட்டல் டிங்கரிங் லேப் ஸ்கூல்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி 10,000 ஸ்கூல்ஸில் லேப்ஸ் வச்சு ஸ்டூடெண்ட்ஸோட இன்னோவேட்டிவ் அங்கேயே தொடங்குறாங்க. அதில் என்லைட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா ப்ரோக்ராம், மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், இதெல்லாமே நம்ம இந்தியா க்ரியேட் பண்ணுது. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், இந்தியா ஈரான் ரிலேஷன்ஷிப். இந்தியா ஈரான் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி சைன் பண்ணி 1950 சைன் பண்ணோம். இப்போ அது வந்து 75வது வருஷம். அதனால் ஒரு டிப்ளமேட் ஈரானை சேர்ந்த ஒருத்தர் தான் எழுதியிருக்காரு. கல்ச்சரலி வி ஆர் கனெக்டட், ஹிஸ்டாரிக்கலி ஏன்ஷியன்ட் டைம் பீரியட்ல வி ஹாவ் ஏ கனெக்ஷன்ஸ். ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய பர்ஷியன் ஸ்கிரிப்சர், தட் இஸ் சந்த் அவஸ்தா, அவங்களோட ஹோலி புக்ஸ்லேயும் நிறைய என்ன சொல்கிறது, ஈக்குவலாக இருக்குது அப்படின்றது, சேமாக இருக்குது, சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்ற வேர்ட்ஸு. ஆரியன்ஸ் ஒரிஜின் அப்படின்றாங்க இந்தியன்ஸ். ஆரியரில் இங்கே தான் சென்ட்ரல் ஏஷியன், அது மாதிரி ஒரு ஆரியன் ட்ரைப்ஸ் தான் அங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு லாட் ஆஃப் ரீசன்ஸ் வேர் டோல்ட். அது மாதிரி பர்ஷியன் கிங் வந்து ஒருத்தர் இந்தியாவை இன்வைட் பண்ணியிருக்காரு, தாரியஸ்ன்னு பேர், தாரியஸ். 516 BCயில் நார்த் வெஸ்டர்ன் இந்தியன் பார்ட், அப்படின்னா பாகிஸ்தான் பார்ட், அது வந்து அங்கே நிறைய அக்குமிடியன் பில்லர்ஸ், நான் உங்களுக்கு அசோகன் பில்லருக்கும் அக்குமேரியன் பில்லர்ஸுக்கும் வித்தியாசம் சொன்னேன். அசோகன் பில்லர்ஸ் ஒரே கல்லில் வந்து செதுக்குவாங்க. இப்போ திருவள்ளுவர் சிலை நீங்கள் எடுத்தீங்கன்னா பீஸாக பண்ணி ஜாயின் பண்ணப்படும். அக்குமேரியன் பில்லர்ஸ் வந்து சிமிலர் பாலிஸ்டாக இருக்கும். மேலே கேபிட்டலுக்கு வந்து எம்பளம், அந்த அனிமலை வைப்பாங்க கேபிட்டல். அதே மாதிரி ஈரானியன்லேயும் அனிமல்ஸ் தான் வைப்பாங்க. அதுவும் பாலிஸ்டாக இருக்கும், இதுவும் பாலிஸ்டாக இருக்கும். ரெண்டுக்கு வித்தியாசம் என்னென்னா, இது ஒரே ஸ்டோன், அது வந்து டிஃப்ரெண்ட்ஸ் பார்ட்ஸாக பண்ணி சேர்ப்பாங்க. அதனால் அதுலேயும் சிமிலாரிட்டி சொல்லப்படுது. அப்போ இந்தியன்ஸை மாதிரி தான் அவங்களும் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ சிமிலாரிட்டிஸ். பொலிட்டிக்கல் அண்ட் டிப்ளமேட்டிக் எடுத்துக்கிட்டால் 1950 March 15 வி சைன் ட்ரீட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஈரான். அது மாதிரி நிறைய வாட்டி இந்தியாவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வி ஆர் க்ரூட் ஆயில் டிபெண்ட். இன்றைக்கி தான் அவங்கக்கிட்ட நம்ம க்ரூட் ஆயில் வந்து வாங்குறது கிடையாது. அதுக்கு ரீசன் யூஎஸ் நமக்கு மேலே போட்ட சாங்ஷன்ஸ். 2016 மோடி அவர் பிரைம் மினிஸ்டர் விசிட்டட் ஈரான். அது மாதிரி ஹசன் ருஹானி அப்போ இருந்த பிரசிடெண்ட் வந்து இந்தியா விசிட் பண்ணார். ஈரானுக்கு இந்தியா
இந்தியாவுக்கு ஈரான் அந்த டைமில் எப்படி இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா தேர்ட் ரிசர்வாயர் ஆஃப் க்ரூட் ஆயில், தேர்ட் லார்ஜஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஃபெர்டிலைசர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அது மாதிரி கேஸ் ஃபீல்டு, எல்என்ஜி நமக்கு தேவை. இதுக்காக நம்ம ஈரான் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். எக்கனாமிக் டைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி கிட்டத்தட்ட 4.4 பில்லியனுக்கு பக்கத்தில், இன்றைக்கி அது வந்து 2.3 பில்லியன் அளவில் நம்மளோட ட்ரேட் வந்து குறைஞ்சிருக்கு ஈரான் கூட நம்ம பண்ணிகிட்டு இருந்த ட்ரேடு. செக்யூரிட்டி கோஆப்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாலிபான்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் ப்ராப்ளம் பண்ணும்போது நார்தர்ன் அலையன்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்தியாவும் ஈரானும் சேர்ந்து அதை பண்ணோம் டு கவுண்டர் தாலிபான்ஸ். ஆனால் இன்றைக்கி தாலிபான்ஸ் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி நம்ம ஈரானும் இந்தியாவும் அதில் கோஆப்ரேட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஈரானை பொறுத்தவரை இட்ஸ் ஷியா முஸ்லீம் பாப்புலேட்டட் ஏரியா. அப்போ அவங்களுக்கும் ப்ராப்ளம் என்னென்னா சுன்னி முஸ்லீம்ஸ், சுன்னி டெரரிஸ்ட் பீப்புள், ஐஎஸ்எஸ் தீவிரவாத அமைப்புகள் எல்லாமே ஈரானுக்கு ஒரு த்ரெட்னிங்காக இருக்காங்க. இந்தியாவுக்கும் அந்த த்ரெட்னிங் இருக்குது. ஐஎஸ்எஸ் தீவிரவாத அமைப்புகள் இந்தியாவோட யங்ஸ்டர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணது எல்லாம். ஸோ இதெல்லாமே இந்தியாவும் ஈரானும் இதுலேயும் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க டெரரிசம் ரிலேட்டட். அது மாதிரி ட்ரக் டிராஃபிக்கிங், ஈரான் இஸ் அ பார்ட் ஆஃப் கோல்டன் கிரசன்ட். ஸோ இதனால் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். கோல்டன் ட்ரையாங்கிள் இல்லை, கோல்டன் கிரசன்ட் கவனித்தேன். ஸோ பிரிக்ஸில் எஸ்சிஓவில் வி ஆர் காமன் மெம்பர்ஸ் குளோபலி. அது மாதிரி சாபகார் போர்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். தெர் இஸ் அ டெர்மினல் கால்டு ஷாஹித் பெஸ்தி போர்ட், அது நம்ம தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு அதில் சாங்ஷன்ஸை வந்து விலக்கிட்டே இருந்தாங்க, இப்போ திருப்பியும் சாங்ஷன்ஸ் போடப்பட்டிருக்கு, அது உங்களுக்கு தெரியும். ஐஎன்எஸ்டிசி காரிடார் கூட நம்ம ட்ரேடிங் ஈரான் கூட பந்தர் அப்பாஸ் போர்ட்டில், நம்ம ஜிஎன்பி போர்ட்டிலேருந்து பந்தர் அப்பாஸ் வழியாக சென்ட்ரல் ஏஷியாவை கனெக்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே ஆப்கானிஸ்தானை கனெக்ட் பண்ணுறது நம்ம ஈரானை வந்து பயன்படுத்துகிறோம். சேலஞ்சஸ் என்னன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ. இஸ்ரேலும் நமக்கு ஃப்ரெண்டு கண்ட்ரி, பாலஸ்தீனும் ஃப்ரெண்டு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் ப்ராப்ளமே. அப்போ ஈரானுக்கு கூட நமக்கு இருக்கும்போது, ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது வி நீட் டு டிஹைஃபனேட்டட் ஃபாரின் பாலிசி. அது மாதிரி சைனா இஸ் அன் இஷ்யூ. சைனா, பாகிஸ்தான், ஈரான் வந்து ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் ப்ராப்ளம் இருக்குது நமக்கு இருக்க மாதிரி. அது மாதிரி க்ரூட் ஆயில் நம்ம இம்போர்ட் பண்ணது 11.8% நம்ம மொத்தமாக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ரஷ்யா கூட தான் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதை 92% நம்ம 2020 குறைச்சா இப்போ 0க்கு கொண்டு வந்திருக்கோம். 4.77 பில்லியன் ட்ரேட் இருந்துச்சு 2019. இப்போ 2.33 குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். ருப்பி ரியால் வந்து டைஅப் வந்து பண்ணி இனியும் நம்ம அந்த ஈரானோட ரிலேஷன்ஷிப் அதிகப்படுத்தணும் அப்படின்றது ஆர்டிக்கிளோட வே ஃபார்வர்டில் நீங்கள் சொல்லலாம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ஓஎம்ஓ ஆப்ரேஷன், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் என்ன? ஆர்பிஐ பண்ணக்கூடியது. அப்புறம் டாலர் ஸ்வாப் பண்ணியிருக்காங்க, 2 விஷயம் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்னா என்ன அப்படின்னா, பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து மார்க்கெட்டில் செல் பண்ணுறது. வென் தேர் இஸ் அ லிக்விடிட்டி மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது, இந்தியன் கரன்சி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ அதை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பாண்ட்ஸை செல் பண்ணுவாங்க. ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட், தட் இஸ் ரெப்போ ரேட். அந்த ரெப்போ ரேட்டில் நிறைய செல் பண்ணுவாங்க. அப்போ மணி என்ன ஆகும்னா, மணி சப்ளை இங்கே வரும், ஆர்பிஐ கிட்ட வரும் பாண்ட்ஸ். இப்போ மார்க்கெட்டில் பணத்தை இன்ஃப்ளோ பண்ணணும் அப்படின்னா ரெப்போ ரேட்டை குறைக்கிறது மாதிரி, த சேம் டைம் தே வில் ஆல்சோ பர்ச்சேஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஃப்ரம் தி பப்ளிக். இங்கேருந்து இங்கே வாங்குவாங்க. ஸோ ஆர்பிஐ வில் பர்ச்சேஸ் இட் ஃப்ரம் தி பப்ளிக். பப்ளிக்னா பேங்க்ஸ் கிட்டே இருக்கும். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் யாருக்கிட்டே இருக்கணும்? ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை கொடுத்துட்டு பணம் வந்து இங்கே வரும். அப்போ மணி வில் பி சப்ளைட் இன்சைட். ஸோ இட் வில் கிரியேட் இன்ஃப்ளேஷன். திஸ் வில் ரெடியூஸ் இன்ஃப்ளேஷன். அது மாதிரி டாலர் ஃபோரெக்ஸ் ரிசர்வ் யார் கஸ்டோடியன் அப்படின்னா, யூ நோ தட் ஆர்பிஐ. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கக்கூடியது கோல்டு அண்ட் டாலர். அப்போ டாலர் வந்து இப்போ நமக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ டாலர் டிமாண்ட் அதிகம், டாலரை வச்சு நம்ம ருப்பியை வச்சு டாலரை வாங்க டாலரோட ஸ்ட்ரென்தனிங் ஆகும், ருப்பி வில் கெட் வீக்கனிங் ஆகும். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, டாலர் ஆர்பிஐ கிட்ட இருக்கக்கூடிய டாலரை வந்து மார்க்கெட்டில் விற்பாங்க, சப்ளை அதிகப்படுத்துவாங்க. ஸோ ருப்பி வந்து டாலருக்கு பதிலாக உள்ளே போகும். அப்போது ருப்பி வில் பி ரெடியூஸ், ருப்பி வில் ஸ்ட்ரென்தன், டாலர் வில் பி ரெடியூஸ். டாலரோட வேல்யூ வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள்,
ஐஎன்எஸ்வி இந்தியன் நேவல் ஷிப் வெசல். ஐஎன்எஸ்வி இது வந்து கல்ச்சரல் அண்ட் ட்ரெடிஷனல் ரிலேஷன்ஷிப் வித் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் கூட நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ட்ரையல் பண்ணியிருக்கோம். ஓல்டு அந்த போட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஷிப்பு, ஓல்டு நம்ம ட்ரேடுக்கெல்லாம் யூஸ் பண்ண இந்த மாடல் இதை வந்து நோ இன்ஜின்ஸ் எல்லாம் கிடையாது இதுக்கு. யூ ஆர் மோர் ஃபெமிலியர் வித் திஸ். அஜந்தா கேவில் எடுத்த பெயிண்டிங்கில் இருந்த ஒரு டெபிக்ஷன் தான் இது. அதை வச்சு நம்ம கேரளாவை சேர்ந்த பீப்புளை வச்சு பண்ணியிருக்காங்க. இந்தியன் நேவி, அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், அப்புறம் ஹோடி அப்படின்ற ஒரு அமைப்பு கோவாவில், அவங்க எல்லாம் சேர்ந்து உடன் பிளாங்க்ஸ், இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குற மாதிரி உடன் பிளாங்க்ஸு கொயரை பயன்படுது. கொயர்னா தெரியல, கயர், தென்னையிலேருந்து எடுக்கக்கூடிய கோகோனட்டோட அந்த கொயர், அந்த கயரை வச்சு டைட்டாக டை பண்ணி ஒவ்வொரு பிளாங்க்ஸையும் சேர்த்துட்டு ரெசினை வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, பாலிஷிங் பண்ணியிருக்காங்க. அப்போ தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். ஸோ இது வந்து இப்போ இங்கேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து, இந்தியாவோட குஜராத் போர்பந்தர், உங்களுக்கு தெரியும் போர்பந்தர் இஸ் ஃபெமிலியர். அங்கேருந்து ஒமனுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இட்ஸ் எ நேவல், ஒரு ஒரு இதை சொல்கிறது, ஒரு ட்ரெடிஷ்னல் கனெக்ஷனுக்காக ஒரு சேலிங் தான். மற்றபடி இதில் ஒன்றும் கிடையாது, ட்ரேடிங் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கல்ச்சரல் ரிலேஷன்ஷிப்பை காமிக்கிற அந்த ஓல்டு இனோவேஷனை, இண்டிஜினியஸ் டெக்னாலஜிஸை நம்ம வந்து பயன்படுத்தி பார்க்குறது. அது மூலமாக நம்ம பழைய காலத்தில் எப்படி ட்ரேடிங் எல்லாம் பண்ணாங்களோ அதை ஒரு அடையாளமாக பண்ணுறது. சரியா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ரிலேட்டடாக. ஸோ அஜந்தா கேவ் இதில் இம்பார்ட்டண்ட் வருது, இதெல்லாம் படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் இந்தியா க்ளீன் எனர்ஜி டிரான்சிஷன். நம்ம வந்து இன்னைக்கு க்ளீன் எனர்ஜி நோக்கி போயிட்டுருக்கோம். இந்தியா எப்படி அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்ற இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. ஸோ இந்தியாவோட க்ளீன் எனர்ஜி டார்கெட்ஸ் 2000 நம்ம டார்கெட் எடுத்திங்கன்னா 20% எத்தனால் கலக்கணும் பெட்ரோலில். அதில் இப்போது மோஸ்ட்லி நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். 500 GW ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி க்ரியேட் பண்ணணும். 5000 கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் பிளான்ஸ் க்ரியேட் பண்ணுறது, கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் பிளான்ஸ். அது மாதிரி 5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் க்ரீன் ஹைட்ரஜனை வந்து உற்பத்தி பண்ணுறது. இதெல்லாம் நம்ம 2030 வைக்கக்கூடிய டார்கெட். அதே மாதிரி எமிஷன் ரெடக்ஷன் 4.45%. 2005 இருந்ததை விட 2030 we need to reduce 45% இன்டென்சிட்டி, எமிஷன் இன்டென்சிட்டியை குறைக்கணும். நான் ஃபாசில் ஃபியூயல் பேஸ்ட் ஜெனரேஷன் வந்து இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதை வந்து 50% குறைக்கணும். நான் ஃபாசில் ஃபியூயலாக நம்ம க்ரியேட் பண்ணணும். கார்பன் சிங்கிங் வந்து அதிகப்படுத்துது, காடுகள் அதிகப்படுத்துறது. 2.5 பில்லியன்லேருந்து 2.3 பில்லியன் டன்ஸுக்கான கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெடியூஸ் எமிஷன் 1 பில்லியன் டன்ஸ் அது வந்து பண்ணணும். இது எல்லாமே டார்கெட் வச்சுருக்கோம். இதுக்கு நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஆர்டிக்கிள் சொல்லுது. ரினியூவபிள் எனர்ஜி இந்தியாவை எடுத்துன்னா சோலார் 90.7646 GW சோலார் எனர்ஜி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி 46.92 GW. அது மாதிரி நியூக்ளியர் எடுத்துக்கிட்டா அது ரினியூவபிள் கிடையாது. நியூக்ளியர் வந்து 8.8 GW, ஹைட்ரோ 48 சொன்னேன், தெர்மல் வந்து 240. ஈவன் நம்ம இதெல்லாம் பண்ணாலுமே தெர்மல் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 75% மேலே, கிட்டத்தட்ட 80% மேலே வருது 240 GW. ஸோ இதுக்கு நம்ம என்னெல்லாம் இப்போ பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சைனீஸோட இம்போர்ட்டை குறைச்சிருக்கோம். இப்போ சோலார் ஃபோட்டோவோல்டிக் வந்து நம்ம இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ எல்லாமே வந்து இண்டிஜினியஸாக மேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 25.34 GW மாடியூல்ஸை வந்து இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுருக்கோம். அப்புறம் 3.4 பில்லியன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி சோலார் ரினியூவபிள் எனர்ஜி செக்டரில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து கொண்டு வந்திருக்கோம். காம்படேட்டிவ் பிட்டிங் பண்ணுறோம், ப்ரைவேட்டை அலோவ் பண்ணுறது. ட்ரைவர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட், லார்ஜ் ஸ்கேல் டிமாண்ட் அதிகப்படுத்துறது. இன்றைக்கி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அதிகமான டிமாண்ட் இருக்குது மோஸ்ட்லி. லாங் டேர்ம் க்ரோத் பொட்டன்ஷியலை க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்தியாவோட சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டால் லேண்டு அவைலபிலிட்டி, ஃபாசில் ஃபியூயல்ஸ் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்குது, ஈஸியாக கிடைக்குது. மற்றது லேண்ட் அவைலபிலிட்டி, இன்ஸ்டலேஷன், சோலார்லாம் இன்ஸ்டால் பண்ணணுன்னா 5 ஏக்கருக்கு வெறும் 1 மெகாவாட் தான் தயாரிக்க முடியும். அப்போ எவ்வளோ ஏக்கர் ஆஃப் லேண்டு தேவை 1 GW. அப்புறம் சோலார் ஹைட்ரோ எல்லாமே வந்து உங்களுக்கு சீசன் தான். சன் இல்லை,
லைட்லாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோவால்டிக் பண்ணாது. அப்போ உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் இருக்காது. ஹைட்ரோ அதே மாதிரி தான், மழை இல்லைன்னா முடிஞ்சிடும். ஸோ அதனால் கிரிட் வந்து பேலன்சிங் பண்ணுறதுல இஷ்யூ. நிறைய வட மாநிலங்கள் தென் மாநிலங்களுக்கும் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஆர் நாட் கனெக்டட் ப்ராப்பர்லி. அப்போ நிறைய உற்பத்தி பண்ணுறோம், டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது கம்மியாக இருக்குது. அதில் கிரிட் பேலன்சிங்கில் ப்ராப்ளம் இருக்குது. ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 GW பேட்டரி தான் நம்ம வச்சுருக்கோம் இந்தியாவில். இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய பேட்டரிஸை கனெக்ட் பண்ணும்போது 1 GW ஸ்டோரேஜ் தான் நம்ம பண்ண முடியுது, அது இல்லை. அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ். எல்லா டிஸ்காம்ஸுமே வந்து பெரிய கடனில் இருக்குது. தமிழ்நாடு டிஸ்காம்ஸ் உட்பட கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடிக்கு அதிகமான கடன்களில் மூழ்கி இருக்காங்க. ஸோ இதெல்லாமே ப்ராப்ளம்ஸ். ஏன்னா சப்சிடி நிறைய கொடுக்குறேன்னு, இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றத ஆத்தர் சொல்கிறார். The next article related to rabies. Rabiesல இருக்கிற இந்த vaccination that is called as Abhay-Rab. Abhay-Rab அப்படின்ற வேக்சின். இது வந்து என்ன நியூஸ் இதுக்கான ரீசன், ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ் போன்ற நாடுகளில் இந்த வேக்சின் எடுத்தவங்க. இது இந்தியன் பிஎஸ்சி ஃபார் இம்யூனாலஜி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், இந்தியா தான் தயாரிக்குது இந்த மெடிசின். இட்ஸ் அ வேக்சின் ஃபார் ரேபிஸ். இதை எடுத்தவங்க ரேபிஸ் நோய் தாக்கப்பட்டவங்க இறந்து போகிறாங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி இப்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு வந்து வலியுறுத்தி இருக்காங்க, நீங்கள் அதோ செக் பண்ணிக்கணும் அப்படின்றது. அதனால் நீங்கள் வந்து லைக் நாய் கடிப்பட்டுருச்சு அப்படின்னா அசால்ட்டாக இருக்கக்கூடாது, நீங்கள் அந்த டோஸ் வேணான்னா திருப்பி எடுத்துக்கணும், வேறு டோஸ் எடுத்துக்கணும் அப்படின்ற நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னா பிகாஸ் இட்ஸ் அன் இந்தியன் ப்ராடக்ட். ஸோ இதில் என்ன சொன்னாங்க, இந்தியா வந்து தப்பு பண்ணலை. இந்த வேக்சினேஷன் இஸ் அ குட் வேக்சினேஷன். ப்ராப்ளம் இஸ் கவுண்டர் ஃபீட்ஸ். நிறைய திருட்டுத்தனம் இருக்குது. ஆனால் போலி மருந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. பிஎஸ்சி பண்ணலை. பிஎஸ்சி பண்ணுறது நல்லது தான், ஆனால் அது பதிலாக ஃபேக் வந்து நிறைய மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றது. ஸோ ரேபிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுவும் படிக்கணும். இந்த நேமை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேபிஸை பொறுத்தவரை இட்ஸ் அ ஜூனாட்டிக் டிசீஸ், இட்ஸ் அ வைரஸ். சரியா? ரேபிஸ் வைரஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்கும். மேமல்ஸ், டாக்ஸ், கேட்ஸ், லிவ் ஸ்டாக், வைல்ட் லைஃப் இதுலேருந்து நமக்கு அவங்க அஃபெக்ட் பண்ணி அதோட சலைவா, அதோட பைட் நம்மளை கடிச்சிருச்சு அப்படின்னா ஹியூமன்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அதோட டைரக்ட் கான்டாக்ட் வித் சலைவா அது கூட வந்துருச்சுன்னா நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 6664 கேசஸ் கிளினிக்கல் சஸ்பெக்டட் ஹியூமன் ரேபிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அது மாதிரி 18,000 20,000 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு டெத் இருக்குன்றாங்க. ரேபிஸ்னால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறவங்க. இது குளோபலா 36% டெத் இன் குளோபல் லெவலில். அப்போ 6644 வந்து இந்தியன் அளவில் நடக்கக்கூடியது. ஸோ இது மட்டும் டேட்டாஸ் நீங்கள் படித்தா போதும். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி பக்ஷீர். இது வந்து இந்தியன் பிரசிடென்ட் வந்து ட்ராவல் பண்ணனால இது நியூஸ். இட்ஸ் அ சப்மரைன். பக்ஷீர்ன்ற இட்ஸ் அ ஃபிஷ் நேம், சாண்ட் ஃபிஷ், கடலில் வாழக்கூடியது. ஸோ பக்ஷீரை பொறுத்தவரை இட்ஸ் அன் INS சப்மரைன். ப்ராஜெக்ட் 17 P75 75 இட்ஸ் அன் இண்டிஜினியஸ்லி மேட். இது வந்து இதோட ப்ராஜெக்ட் 75 பொறுத்த வரைக்கும் INS கால்வரி கிளாஸ் சப்மரைன், ஸ்கார்பின் கிளாஸ்னால டீசல், இட்ஸ் நாட் எலக்ட்ரிக். ஸ்கார்பின் கிளாஸ் நியூக்ளியர் சப்மரைன் கிடையாது, டீசல் சப்மரைன். சப்மரைன்ஸை உருவாக்குறதுக்கு 6 சப்மரைன்ஸை உருவாக்குறதுக்கான டார்கெட்டு INS கால்வரி கிளாஸ்னு பேர். INS கால்வரி, INS காந்தேரி, INS கராஜ், INS வேலா, INS வக்கீர், அப்புறம் INS பக்ஷீர். ஸோ பக்ஷீர் தான் லாஸ்ட். இது வந்து இப்போது நடைமுறையில் இருக்குது. இப்போது இந்தியன் பிரசிடெண்ட் வந்து இதில் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா அண்டர் சி சப்மரைன். ஸோ இதுக்கு முன்னாடி யார் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா இட்ஸ் செகண்ட் பிரசிடெண்ட் APJ அப்துல் கலாம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. சரியா? ஸோ இட்ஸ் அ ஸ்டில்ஸ் டெக்னாலஜி, ஏர் கண்டிஷனிங், இன்டர்னல் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கும் சேட்டலைட் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான கம்யூனிகேஷன் சிஸ்டமும் இதில் இருக்குது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். தட்ஸ் ஆல்.
Now we will move on to the MCQs. Question number 1. Dutch disease recently seen in the news is related to which one of the following? Decline in the agricultural productivity due to climate change. B option. Banking sector stress caused by non-performing assets. C option. Excessive dependence on the foreign aid leading to fiscal stress. Fourth option. Over expansion of booming sector that harms the other tradable sectors. Question number 2. With reference to the Aravalli range in India, consider the following statements. Statement number 1. It is the type of fold mountain that was formed during the pre-Cambrian era. Statement number 2. It divides the drainage system, west flowing rivers and the east flowing rivers. Statement number 3. Guru Shikhar peak in Gujarat is the highest of the Aravalli. Which of the statements given above is are correct? Options are A 1 and 2 only, B sorry B 2 and 3 only, C 1 and 3 only, D all of the above. Question number 3. Consider the following statements regarding the Tsunami Ready Recognition Program. Statement number 1. It is an international community based recognition program to improve coastal community preparedness for tsunami. Statement number 2. It is developed by World Meteorological Organization. Which of the statements given above is are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 4. With reference to the Blue Bird Blocks 2 satellite, consider the following statements. Statement number 1. It is the largest commercial communication satellite to be deployed in the low Earth orbit. Statement number 2. It is the heaviest payload launched by LVM-3 from the Indian soil. Which of the statements given above is are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 5. With reference to the K4 missile, consider the following statements. Statement number 1. It is a nuclear capable submarine launched ballistic missile. Statement number 2. It was indigenously developed by DRDO. Statement number 3. It has range more than 3000 km. Which of the statements given above is are correct? Options are A only 1, B only 2, C all the 3, D none of the above. That's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is D. Question number 2 answer is B. Question number 3 answer is B. Question number 4 answer is B. Question number 5 answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.